ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்-ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. பனி இஸ்ராயேலுடைய அந்த குற்றப்பட்டியல் எல்லாம் வாசிச்சுட்டு வரோம். தொடர்ச்சி அவங்க என்னென்ன தவறுகள்லாம் பண்ணாங்க, எதுக்காக அவங்களுக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டது அந்த உம்மத்திட்டு இருந்து. 83வது வசனம், இன்னும் நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்குமூலம் வாங்கியதை நினைத்து பாருங்கள். அல்லாவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள் ஆகியோருடன் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களிடம் நல்லனவற்றை பேசுங்கள். மேலும் தொழுகை நிலைநாட்டுங்கள். ஜகாத் கொடுத்து வாருங்கள். ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். இப்பொழுதும் கூட அதனை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதில் அல்லாஹ் டோட்டலாக ஓவராலாக அவங்கள பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பனி இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்குமூலம் வாங்கியதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சில வாக்குறுதிகள் அவங்ககிட்ட வாங்கினான். அந்த வாக்குறுதியில் என்ன முக்கியமான வாக்குறுதி? அல்லாவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள். அதாவது அல்லாவை தவிர வேற யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி. ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக பெற்றோர்களிடம் நடந்துகிறது. மூணாவது, உறவினர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துகிறது. நாலாவது, அனாதைகள்கிட்ட நல்ல விதமாக நடந்துகிறது. அஞ்சாவது, ஏழைகளிடம், மிஸ்கீன்களிடம் நல்ல விதமாக நடந்துகிறது. இவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள்ங்கிறான். இப்போ இவங்களுக்கு உதவி செய்கிறது தனி, அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறது தனி. அப்போ பெற்றோர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், அவங்களுடைய கடமைகள்லாம் செய்கிறோம். அந்த கடமைகளை மட்டும் நம்ம செய்யறது பத்தாது. இந்த ஏழைகளுக்கு இருக்கட்டும், உறவினர்களுக்கு இருக்கட்டும், இவங்கட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுக்குறோம், அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறோம், லொட்டுன்னு கொண்டாந்து தட்டில் வச்சோம்னா அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அது வைக்கிறது ஒரு கண்ணியமாக ஒரு மரியாதையோடு கொண்டு வந்து அதை வைக்கணும். அதே மாதிரி ஏழைகளுக்கு போடுறோம், அவங்களுக்கு வந்து குத்தி காமிச்சிட்டு அவங்கள போடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான்? ஒரு உம்மத்து அப்படின்னா அந்த நற்பண்புகள் இந்த லெவலில் இருக்கணும், அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன் இது கேரக்டர் வந்து அல்லாஹ் இது சொல்கிறான் அப்படின்னா, இந்த மனிதர்கள்கிட்ட நம்ம இந்த மாதிரி கேரக்டரோட கரெக்டாக நடந்துக்கிட்டால் தான் அல்லாஹ் சொல்கிற கட்டளைகளும் கரெக்டாக நடந்துக்கும். இல்லைன்னா அல்லாஹ் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சு கட்டுப்பட்டு இவங்ககிட்ட நம்ம நல்ல விதமாக நடந்துக்கணும். இது நல்ல விதமாக நடந்துக்கிறது சாதாரண வேலையும் இல்லை, ரொம்ப ரிஸ்கானது. ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மகிட்ட டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ இதில் அல்லாஹ் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் யார்கிட்ட கொண்டு வரான்? இந்த அனாதைகள், ஏழைகள் வேணால் நம்மளை பார்த்து கூட கும்பிட்டு போடுவாங்க. ஒரு அனாதைக்கு வந்து நீங்கள் அவனுடைய ஸ்கூல் செலவுக்கு நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பான், அவங்களுக்கு நன்றியோடு நடந்துக்குவான். ஆனால் ஒரு சொந்தக்காரனுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா அவன் நன்றியாக நடந்துக்க மாட்டான். ஒரு சொந்தக்காரனுக்கு ஒரு ஆபத்தில் நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவன் உங்களை நன்றியை வந்து நினச்சி பார்க்க மாட்டான். அதே மாதிரி தான் பெற்றோர்களும், அதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளும். அப்போது இதில் வந்து பார்த்தா நமக்கு கோவம் வரும். இந்த நன்றி இல்லாமல் அவங்க நடந்துக்குவாங்க, அல்லது நமக்கு எதிராக கூட பேசுவாங்க. அந்த இடத்துல என்ன நினைக்கும், நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாம் அன்றைக்கி இவங்களுக்கு உதவி செஞ்சோம், இவங்க நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நோக்கம் என்ன? அல்லாஹ்ட்ட தான் நம்ம கூலி வாங்கணும். இந்த உலகத்தில் இவங்ககிட்ட நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ அதோடைய சிறந்த வடிவம் என்னன்னா, நம்மளை அவன் மதிக்காமல் இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. நம்ம யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவன் நம்மளுக்கு மதிக்காமல் இருக்கிறது தான் உண்மையில் நமக்கு பார்க்க போனால் ஒரு வகையில் நல்லது. ஏன்னா மதித்தா நம்ம என்ன நினச்சிக்குவோம்? அவன் நம்மளை மதிக்கிறாங்கிறதுக்காகவே நம்ம நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்மளை மதிக்காத ஆட்களுக்கு நம்ம செய்யும் போது தான் அது யாருக்கு செய்கிறதா ஆகும்? அல்லாஹ் சொல்லி நம்ம செஞ்சதாக ஆகும். அது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த செயல்களை நம்ம நல்ல காரியங்களை செஞ்சதாகும். அதில் அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களிடம் நல்லனவற்றை பேசுங்கள்,
மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? நன்மை ஏவி தீமை தடுக்கிற அந்த நல்ல காரியங்களை மக்கள்கிட்ட பேசுங்க. அப்போ இந்த தாவா பணியை நீங்கள் செய்யுங்க. மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும், ஜகாத்து கொடுத்துவாங்க. அது இல்லாமல் ஜகாத்தை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். அப்போ ஜகாத்து கொடுக்கறதுல இது லிஸ்ட்டு கொண்டு வரல. எது? இந்த பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு. இது இல்லாமல் ஜகாத்தும் அல்லாஹ் தனியாக பிரித்து சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். சின்ன கூட்டம் மட்டும்தான் இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுச்சு, மீதி பெரிய கூட்டம் வந்து விட்டுட்டாங்க. இப்பொழுதும் கூட அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துடைய நிலைமையும் இதுதான். நம்ம சமுதாயத்துடைய நிலைமையும் என்ன? சின்ன கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குது. பெரிய கூட்டம் என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கூட தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு என்ன இருக்குது, நம்மளால் அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற டோனி தான் நம்மகிட்டையும் பெரும்பான்மை இருக்குது. இதுலேயும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பனி இஸ்ராயல்கள் கெட்டவங்கன்னா எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சின்ன கூட்டம் ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்கிறான். நீங்கள் அனைவரும் அந்த வாக்கு என்ன சொல்கிறான்? ஆனால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் புறக்கணித்து விட்டீர்கள். சிலர் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது பனி இஸ்ராயல்களும் எல்லாரும் குற்றம் கிடையாது. ஆனால் அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணாத போது அல்லாஹ் என்ன கணக்கில் வைக்கிறான்? அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணலங்கும்போது டோட்டலாக அந்த உம்மத்தையே அல்லாஹ் டவுன் கிரேடு பண்ணிடுறான். இப்போ அதே மாதிரி தான் நமக்கும் இன்றைக்கி நிலைமை என்ன? நல்லவங்க சும்மா கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மளையும் என்ன பண்ணுறான்? டோட்டலாக நமக்கு வந்து பனிஷ்மெண்ட்டில் வச்சுருக்கான். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள், நீங்கள் ரத்தம் சிந்தாதீர்கள், உங்களுடைய ஊர்களில் இருந்து ஒருவரை ஒருவர் வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள், இன்னும் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்தீர்கள். வேறு சில வாக்குறுதிகளும் அல்லாஹ் வாங்கியிருக்கான். அந்த மேலே சொன்னல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, பெற்றோர்கள், உறவினர்கள் இவங்ககிட்டலாம் நல்ல விதமாக நடந்துக்கணுன்ட்டு. இது இல்லாமல் இன்னும் சில வாக்குறுதிகள் வாங்கியிருக்கா. என்ன அப்படின்னா, நீங்கள் ரத்தம் சிந்தாதீர்கள், ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க, உம்மத்துனா சேர்ந்து இருக்கணும், ஒருத்தர் நீங்கள் அடிச்சக்கூடாது, உங்களுடைய ஊர்களிலிருந்து ஒருவரை ஒருவர் வெளியேற்றாதீர்கள், இது ஏன் ஊர் உங்கள் ஊருன்னு பிரித்து பார்க்காதீங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஊருன்னு பாருங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். இப்போ இதெல்லாம் வாக்குறுதி வாங்கணும்னு அவங்ககிட்ட சொல்கிறான். இப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? இந்த வாக்குறுதி எல்லாம் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து முஸ்லீம் நாடுகள் 2 சண்டை போட்டுதான் இல்லையா? எந்தெந்த நாடு சண்டை போட்டு? 1990 எந்தெந்த ஈராக் போர் நடந்துச்சு, ஈராக்குக்கும் குவைத்துக்கும் போர் நடந்துச்சு, நமக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடந்துச்சு. இப்போ யமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் போர் நடக்குது, முஸ்லீம் நாடுகள் அடிச்சுக்குது. யமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் போர் நடக்குது, துருக்கிக்கும் சிரியாவுக்கும் போர் நடக்குது. 2 பேருமே முஸ்லீம் நாடுகள் தான். ஈரானுடைய எதிரி நாடாக சில அரபு நாடுகள் இருக்குது. ஒருத்தர் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த அல்லாஹ் தான் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஏன் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் கேவலப்படுத்துகிறான் அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம். இப்போ இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் ரத்தம் ஓட்டாதீங்க, ஒருத்தர் நீங்கள் ஊரை விட்டு வெளியேற்றாதீங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னா அவன் எந்த இஸ்லாமிய நாட்டில் வேணாலும் அவன் போகணும், அவங்ககிட்ட பாஸ்போர்ட்டோ வீசாவோ கேட்கக்கூடாது. அவன் மூவினா முஸ்லீமாக இருக்கிறான்ல, அது மட்டுமே போதும். அவன் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறான் அப்படின்னா அவனை விட்டுறணும். இன்றைக்கி வந்து இந்த ரூல்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணுவாங்களா? ஒரு உம்மத்து தானே. ரசூல்லா காலத்தில் ஈராக்கு, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஈராக்கில் இருந்த முஸ்லீமு சவுதி அரேபியாவில் வந்து வாழ முடியும், சவுதி அரேபியாவில் இருந்த முஸ்லீமு ஈராக்கில் வாழ முடியும், சவுதி அரேபியாவில் இருந்த முஸ்லீமு எகிப்தில் வாழ முடியும், எகிப்தில் இருந்த முஸ்லீமு சிரியாவில் வாழ முடியும். அது எல்லாமே முஸ்லீம் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. ஒரு உம்மத்தா மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு ட்ரீட் பண்ணாங்க. இன்றைக்கி ஏன் இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க? இந்த வியாதி எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ தான் 1924 இருந்தால் இந்த பிரச்சனை. 1924க்கு முன்னாடி எல்லாமே இஸ்லாமிய நாடு தான். பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம், இது இந்தியா முகலாயர்களுக்கு கீழே இருந்துச்சு. அப்போ இதுவும் இஸ்லாமிய நாடு தான். இங்கே இருந்து டோட்டலாகவே நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும்னா என்ன, வழியில் யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க, அப்படியே நீட்டாக போய்கிட்டே இருக்கலாம். கடைசியாக இருந்த பொசிஷன் என்ன அப்படின்னா, ட்ரெயின் விடுறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா பகுதிகளில் இருந்தும் உலகத்தில் இருக்க எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் வாழ்கிறாங்களோ அந்தந்த பகுதிகளிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு, மக்காவுக்கு ட்ரெயின் விடுறதுக்கு ஏற்பாடு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ட்ரெயின் இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரூட் இருக்குது. இங்கேருந்து அப்படியே மும்பை போய், மும்பைலேருந்து அப்படியே குஜராத் போய், குஜராத்லேருந்து பாகிஸ்தான் போய், பாகிஸ்தான்லேருந்து அப்படியே போகலாம். ட்ரெயின் ரூட் இருக்குது. விட்டாங்கன்னா 3 நாளில் ட்ரெயின் வந்து இன்றைக்கி இருக்கிற நல்ல ஸ்பீடுக்கெல்லாம் 3 நாள்லாம் அழகாக ட்ரெயின் எங்கே போயிடும்? மக்காவுக்கு போயிடும். மக்காவுக்கு போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் டிக்கெட்டு? 4000-5000 ரூபாயில் நிம்மதியாக போயிட்டு ஒரு 7 போயிட்டு அசால்ட்டாக வந்துட முடியும். இதெல்லாம் வந்து தடுத்து யார் வச்சிருக்கிறா? முஸ்லீம் நாடுகள் தடுத்து வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 57, இன்னைக்கு எத்தனை துண்டா நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம்? 57 முஸ்லீம் நாடுகள் இருக்குது. இந்த முஸ்லீம் நாட்டில் இருக்கிற இந்த முஸ்லீமு இந்த நாட்டுக்கு போக முடியாது, இது போக முடியாது. இது நம்ம பார்த்து பழகிட்டதுனால சரின்னு நினைக்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய பார்வைப்படி இது என்னது? மிகப்பெரிய குற்றம். உம்மத்து அப்படிங்கிறது ஒரு உடம்பு மாதிரி ரசூலா சொன்னாங்க. உம்மத்துங்கிறது ஒரு சகோதரர் மாதிரி, நீங்கள் எல்லாரும் சகோதரர் மாதிரிங்கிறாங்க.
இப்போ இந்த வீட்டுக்குள்ள சகோதரன் எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. யாரெல்லாம் இந்த வீட்டில் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தாமோ அத்தனை பேருக்கு உரிமை இருக்குல்ல. ஒரு அண்ணன் வரக்கூடாது, தம்பி வரக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய துரோகம். அது மாதிரி இன்னும் மிகப்பெரிய அநியாயம் எது? ஹரம்ல இருந்து மக்களை தடுக்கிறது. ஹரம்ல யார் வேணாலும் அது ஹரம் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, முழு உம்மத்துக்கு சொந்தம். நான் விரும்புனா நான் போய் ஹரம்ல 1 வருஷமும் தங்குவேன், 10 நாளும் தங்குவேன், 1 வருஷம் 20 நாளும் தங்குவேன். ஏன் இஷ்டம். எனக்கு வந்து லிமிட் பண்ணக்கூடாது. நீ வந்து 15 நாளில் இடத்த காலி பண்ணணும், நீ 20 நாளில் காலி பண்ணணும். எப்போ இருந்து லிமிட் பண்ணுறாங்க? இந்த பெட்ரோல் கிடச்சி இவங்களுக்கு காசு வந்ததுக்கப்புறம் லிமிட் பண்ணுறாங்க. அந்த காசு வர்றதுக்கு முன்னாடி இவங்க லிமிட் பண்ணல. எப்போ வேணாலும் வாங்க தங்குங்கன்னு தான் இருந்தாங்க. இவங்களுக்கு காசு வந்துருச்சதுக்கப்புறம் இங்கே அவங்க காசு நம்ம போய் பங்கு கேட்டக்கூடாதுல்ல. அங்கே தங்குனா அவங்க பொறுப்பு ஆயிருமில்ல. சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், கரண்ட்டு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அடிப்படை வசதிகள் செஞ்சு தரணும். அதெல்லாம் நம்ம மேலே பாரம் வந்துருமேன்னு சொல்லிட்டு அந்த காசு நம்மளெல்லாம் விரட்டி விட்டுட்டு பவுண்டரி போட்டுட்டு இன்றைக்கி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காசுல இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் இல்லாத அழிச்சாட்டியங்கள் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லீம் நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க? இந்த அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த பனி இஸ்ராயல்கள் செஞ்ச அந்த கொடுமைக்கு சான்றா இருக்குது. அப்போ இதில் என்ன, இது எப்போ நடந்துச்சு? அப்போ அல்லாஹ் இந்த வாக்குறுதி வாங்கினல, உங்கள் ரத்தத்தை நீங்கள் சீண்டாதீங்க, ஒருத்தரை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொருத்தரை விரட்டி அடிக்காதீங்க அப்படின்னு. இது என்ன நடந்துச்சுன்னா, மூசா நபி ஃபிரௌன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா, தௌராத்து வாங்குறதுக்கு மலைக்கு கூப்பிட்டு போனாங்களா, தௌராத்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடந்துச்சா, அந்த மண்ணு செல்வெல்லாம் கொடுத்து டென்ட்டில் மேகத்துக்கு கீழே அவங்க ரொம்ப கொஞ்ச நாள் தங்க வைக்கப்பட்டாங்களா, அப்புறம் அவங்க வாய்க்கு வந்து இது வேணும் அது வேணும்னாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், போய் ஒரு ஊரில் செட்டில் ஆயிருங்க அப்படின்ட்டான். அப்போ அந்த ஊரில் போய் செட்டில் ஆகுங்கன்னா எந்த ஊருமே காலியாக இருக்காது இல்லை, ஆல்ரெடி அங்கே ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளரும் அங்கே இருக்கக்கூடியவனை நீங்கள் ஜெயிச்சு தான் அந்த ஊரை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும். அப்போ அல்லாஹ் வழிகாட்டாத எந்த ஒரு பகுதியும் எப்படி இருக்கும், ஆல்ரெடி அது அநியாயக்கார ஆட்சியாக தான் இருக்கும். அந்த அநியாயக்கார ஆட்சியை விரட்டி அடிச்சுட்டு இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணிட்டு இவங்க ஒன்றா இருந்துருக்கணும்ல, ஒரே ஆட்சியா, இவங்க அதை இருக்கல. இவங்க என்ன பண்ணா, இது மூசா நபி காலத்துக்கு அப்புறம் யூஷா பின் நூன் இருக்காங்களா, அவங்களுடைய லீடர்ஷிப்பில் ஜெருசலமாக அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரிய ஊர் கையில் கிடச்ச உடனே ஏரியாவை பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த யூஷா பின் நூன் இருக்கார்ல, அவருடைய லீடர்ஷிப்பில் ஜெருசலம் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. யார்? பனி இஸ்ராயல்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு ஒரு ஆட்சி, ஒன்றுபட்ட ஒரு ஆட்சி உருவாக்காம, அந்த 12 கிளை இருந்துச்சுல்ல, இந்த 12 தண்ணி பிடிக்கிற கூட்டம் இருந்துச்சுல்ல ஒவ்வொரு கிளையா, அந்த 12 கிளையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா மூசா நபி இல்லைல்ல, இவங்க மூசா நபிக்கு தான் அடங்குவாங்க. ஆருன் நபி கூட இவங்க அடங்க மாட்டாங்க. இப்போ மூசா நபி போயிட்டதுனால, மூசா நபி மரணிச்சிட்டதுனால யூஷா பின் நூன்ட்டுலாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க மாட்டாங்க. அவங்க சௌரியத்துக்கு என்ன பண்ணாங்க, 12 ஆட்சி உருவாக்கிட்டாங்க, 12 ஊர்கள் உருவாக்கிட்டாங்க. ஜெருசலத்துக்குள்ள பிரித்து 12 ஊர் உருவாக்கிட்டாங்க. இந்த ஊர் அந்த ஊரை அடிக்க வேண்டியது, சந்தர்ப்பம் பார்த்து அடிக்க வேண்டியது. ஏன்னா 12 பிரிஞ்சிருக்காங்கனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு பகை இருக்கும், ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பஞ்சாயத்து வச்சு அவன் அடிக்கிறது, இவன் அடிக்கிறது. அதே சமயம் இவங்க விரட்டி அடிச்சாங்கல்ல, தோக்கடிச்சாங்களா ஒரு ஊர், அவங்களும் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பாங்களா உள்ளே வந்து அடிக்கிறதுக்கு. அவங்க மட்டும் செத்தா போயிடுவாங்க, ஓடி போயிருப்பான். புரியுதா? ஓடி தான் போயிருப்பானே தவிர டோட்டலாக அழிஞ்சு போயிருக்க மாட்டான். அப்போ ஓடி போனவன் மறுபடியும் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து பார்க்குறான் 12 ஊர் இருக்குது. ஏடா அது 12 பிரிஞ்சிருக்கு. வந்து அடிக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 12 ஒன்றா இருந்துச்சு. அதனால் இவங்களால ஜெயிக்க முடியல. இப்போ வந்து பார்க்குறான் 12 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான், ஒரு டீம் கிட்ட வந்து டீல் பேசுகிறான். யாருக்கும் ஆகாதோ அவங்ககிட்ட டீல் பேசி அவனை அடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு அடிக்கலாம் அப்படின்றான். எதிரிக்கு உதவி செய்கிறான். யாருக்கு அடிக்கிறதுக்கு? தன்னுடைய சொந்த பனி இஸ்ராயல் சகோதரனை அடிக்கிறதுக்கு எதிரிக்கு உதவி செய்கிறான். அது மாதிரி அடித்து என்ன பண்ணுறான், அவனை வந்து ஊரை விட்டு காலி பண்ணுறான். இவனுக்கு கணக்கு என்ன, அவன் பகுதி நம்ம கைக்கு வந்துடும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, ஒருவரை ஒருவர் உங்கள் ஊர்களிலிருந்து வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நான் வாக்குறுதி வாங்கணும். உன் சகோதரனை அடித்து விரட்டாத நான் வாக்குறுதி வாங்கினேன். ஆனால் என்ன பண்ணான், அடித்து விரட்டினான். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னரும் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறீர்கள், உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் ஊர்களில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள், அவர்களுக்கு அநீதியும் அக்கிரமும் செய்து அவர்களுக்கு எதிராக ஆள் சேர்க்கிறீர்கள். அவங்களுக்கு எதிராக டீம் சேர்த்துறீங்க, வெளியே போய் ஆள் கூட்டிகிட்டு வந்து உங்கள் சகோதரனுக்கு எதிராக டீம் சேர்த்துறீங்க. ஆனால் அவர்கள் போரில் பிடிபட்டு கைதிகளாய் உங்களிடம் வரும்போது மீட்பு பணம் கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். ஆனால் அவர்களை ஊர்களிலிருந்து வெளியேற்றுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது, அதை கவனிக்க மாட்டீர்களா அப்படிங்கிறான். அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வெளியே போயிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இவங்களும் காஃபிர்களும் சேர்ந்து கூட்டணி போட்டு முஸ்லீம்களை அடிச்சாச்சு. இப்போ முஸ்லீம்கள் வந்து சில பேர் என்ன பண்ணப்பட்டாங்க, கைதிகளாக காஃபிர்கள்ட்ட பிடிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க கூட்டாளிகிட்ட பிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கைதியாக இருக்காங்களா, அந்த கைதிகளை போய் இவங்க வந்து விடுதலை பண்ணுறாங்க. ஏன்னா நல்லது செய்கிறாங்களாம். புரியுதா? நல்லது செய்கிறாங்களாம். நம்மளுப்பா அங்கே கிடக்கிறான், ஜெயிலில் இருக்கிறான், அவனை ரிலீஸ் பண்ணு, ஃபண்டு கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பத்ரு போரில் இவங்க பண்ணாங்கல்ல, பத்ரு போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளை பிடிச்சிருவாங்களா, அந்த வலீதுடைய இவர் காலித் பின் வலீதுடைய அண்ணன் சுஹைல் பின் அம்ரு இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்களா, கடைசியாக பணம் கொடுத்து விடுதலை மக்கள்லேருந்து ஃபண்டு வசூல் பண்ணி காலித் பின் வலீத் கொண்டாந்து கொடுத்து கூட்டிகிட்டு போவார்ல, அந்த வேலை இவங்க பண்ணுவாங்க. அப்போ அதை அல்லாஹ் கேட்குறான், ஏன்டா அவன் அந்த அளவுக்கு கைதியாக இருக்கிறானே அதுக்கு காரணம் யாருங்க,
நீ தானே அடிச்சு அவனை விரட்டி கைதி ஆக்குன, நீயே போய் ரிலீஸ் பண்ற. ஏன் ரிலீஸ் பண்றான்னா கைதி ரிலீஸ் பண்ணா வேதம் வந்து நன்மை இருக்குன்னு சொல்லுது. புரியுதா? கைதி வந்து சொல்லுது, அவங்களுடைய தௌராத் என்ன சொல்லுது, ஒரு முஸ்லீம் சகோதரன் வந்து அடிமையா இருந்தானா அவனை பணம் கொடுத்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லுது. இவங்க சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு நன்மை செய்கிறாங்களாம். அது எல்லாம் கேள்வி பண்ணுறான். என்னடா உங்கள் கால்குலேஷனு, வெளியேற்றாதீங்கன்னு சொன்னேன், வெளியேற்றுறது நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்களா? அல்ல சொல்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கிறீர்களா? வேதத்தில் இருக்கிற இந்த பகுதியை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல காரியம்னு ஃபாலோ பண்ணுறீங்க. அதே அவனை வெளியேற்றக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது, ஒரு சகோதரனா இன்னொரு நீங்கள் வெளியேற்றக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள் விட்டுறீங்க. உங்களில் இவ்வாறு செய்பவர்களுக்கு எவ்வாறு வேதத்தில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் விட்டீங்கன்னா இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேற எந்த கூலியும் இல்லை. இந்த மாதிரி அறகுறையாக ஃபாலோ பண்ணீங்கன்னா துனியாவில் உங்களை அசிங்கப்படுத்துவேன், மறுமை நாளிலோ மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திரும்பப்படுவார்கள். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இழி செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த 12 கூட்டங்கள் இருந்துச்சுல, அந்த 12 கூட்டத்தை இப்படி டீம் சேர்த்து இவங்க அடிச்சாங்களா? இப்போ காஃபிர்கள் கணக்கு பார்த்துட்டாங்க, இந்த 12 பேருக்கு இவங்களுக்கும் ஆகாது. அதை செலக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 சேர்ந்து 1 அடிச்சாங்க, அப்புறம் 2 சேர்ந்து 3 அடிச்சாங்க, 3 சேர்ந்து 4 அடிச்சு கடைசியாக இவன் அடிச்சாங்க. கடைசியாக எவன் ஃபர்ஸ்ட் டீம் சேர்ந்தானோ அவனையும் அடிச்சு துரத்தி விட்டாங்க. இப்போ டோட்டல் ஊர்ல இவங்களாலே இல்லை, மொத்த ஊரும் கை விட்டு போயிடுச்சு. அதுதான் எல்லாம் சொல்றான். இப்போ அசிங்கப்பட்டு போயிட்டீங்களா? இப்படி அறகுறையாக ஃபாலோ பண்ணதுனால தான் இப்படி நான் உங்களை கேவலப்படுத்தினேன்ட்டு. இது அப்படியே இன்னைக்கு சமுதாயத்துக்கு கணக்கு போடுங்க. இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா வந்து உள்ள படையெடுத்து வந்துச்சு. அமெரிக்கா எங்கே இருக்குது? பாதி உலகம் தாண்டி அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து ஒரு போர் விமானம் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டு பேசஞ்சர் ஃப்ளைட் இருக்குது. பேசஞ்சர் ஃப்ளைட் எவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா பெருசாக இருக்கா? இந்த ரெக்கை இருக்கா? ரெக்கையில் தான் அதுக்கு பெட்ரோல் டேங்க், ரெக்கையில் தான் அதோடைய டேங்க் இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெருசு இருக்குது? அதில் ஃபுல் பெட்ரோல் லோடு பண்ணால் அது ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் பறக்கும், நான் ஸ்டாப்பாக பறக்கும். அப்போ இங்கேருந்து அமெரிக்கா அவன் எடுத்தானா, துபாயில் ஒரு ஸ்டாப் போட்டானா, அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக எங்கே போயிடுவான்? அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கே போயிடுவான். யார்? ஒரு ஃப்ளைட் வந்து டைரெக்டாக போயிடும். இங்கேருந்து லண்டனுக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட் இருக்குது, இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட் இருக்குது, இது போகும். இதே ஜெட் விமானம், போர் விமானம் இருக்குல்ல, அது போகாது. ஏன்னா அது வந்து 2000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இந்த ஃப்ளைட்டு வந்து 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். எது? பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து 800 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும், ஏன்னா வெயிட் பெருசு. அதனால் போர் விமானம் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போகணும். ஏன்னா எதிரிகள் வந்து சுட்டு வீழ்த்த பார்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்படி அப்படின்னு பல்ட்டி அடிச்சுட்டு போகணும். அதுக்காக அது என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் டேங்க் வெயிட்டாக வைக்க மாட்டாங்க. பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூலிங்கு எங்கேயாவது வழியில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னா கம்மியாக தான் போகும். ஒரு 4000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர், ஒரு குத்துமைப்பாக சொல்கிறேன், ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகும். அமெரிக்காவிலேருந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஆப்கானிஸ்தானில் அடிக்க முடியாது. அதே மாதிரி தான் அமெரிக்காவிலேருந்து ஈராக்கில் வந்து அடிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் நாடுகள்கிட்ட ஏர்போர்ட்டு கேட்குறாங்க, உங்கள் ஏர்போர்ட் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அமெரிக்கா கேட்குது, உங்கள் ஏர்போர்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், இறங்கி ஒரு வாட்டி பெட்ரோல் அடிச்சு நாங்கள் போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க மிடில் ஈஸ்ட்டில். இவங்க என்னங்கிறாங்க, எடுத்துக்கங்க. யார் கொடுக்குறா? ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம்களை போய் கொள்றதுக்கு யார் கொடுக்குறா? சவுதி அரேபியா கொடுக்குறாங்க, ஈரான் கொடுக்குறாங்க, என்ன இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து போட்டு நாளைக்கு அதே பில்டிங் அமெரிக்கா அடிச்சிடும். அடிச்சதுக்கப்புறம் ரம்ஜான் மாதம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அங்கே பள்ளிவாசல்லாம் இடிஞ்சு போச்சு, எங்கே? ஆப்கானிஸ்தானில் பள்ளிவாசல்லாம் இடிஞ்சு போச்சு, குழந்தைகள்லாம் பசியில் வாடுறாங்க, இத்தனை மருந்துகள்லாம் தேவைப்படுது, முஸ்லீம்களுக்கு உதவி செய்யுங்க. இதே தான் இப்போ யமனில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? பாம்பு போடுறதெல்லாம் யார்? சவுதி அரேபியா போடுது, சவுதி அரேபியா போடுது. யமனில் நிலமர யமன் கூகுளில் அடிச்சு பாருங்க, யூடியூப்பில் அடிச்சு பாருங்க, யமனில் என்ன பொசிஷன். குழந்தைங்களாம் சோமாலியாவில் இருக்கும்ல, வயிறுலாம் ஒட்டி போய் அந்த மாதிரி இருக்கும், வயிறுலாம் ஒட்டி போய் வயிறுலாம் அப்படி பலூன் மாதிரி வீங்கி போய் அப்படியே அந்த கை நரம்பெல்லாம் தெரியும், அப்படியே நரம்பெல்லாம் வெளியவே தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு. பஞ்ச பராதேசியாக அந்த குழந்தைங்க இருக்கும், மருந்து இல்லாமல் அப்படியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் நடந்துட்டு இருக்கும். யமனுக்கு ஃபண்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. யமனில் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபண்டு கொடுக்கணும். அப்போ இதே வேலை அப்படி நடக்குதா? ஏன்டா சாப்பாடு கொடுக்குறீங்க? எல்லாம் கொடுக்க சொல்கிறான். ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் வந்து கொடுக்க சொல்கிறான். அப்போ அவன் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் யார்? இவங்களுடைய செயல்பாடு தான். இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் இதே தான். அதே வந்து முஸ்லீம் நாடுகளை வந்து ஒரு நாட்டை இன்னொரு நாடு அடிக்கிறதுக்கு இவங்க தான் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஸ்ட்ராங்காக உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அடிச்சிருக்கவே முடியாது. ஈராக்கு அமெரிக்கா அடிச்சிருக்க முடியாது, ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா அடிச்சிருக்க முடியாது. இப்போ இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தனா அடிச்சு, அதாவது ஈராக் வந்து ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு நட்பு நாடாக இருந்துச்சு, அதே ஈராக்கை அமெரிக்கா தான் அடிச்சது. ஆப்கானிஸ்தானு ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு நட்பு நாடாக இருந்துச்சு. ஒசாமா பின் லேடனுக்கு பணம் கொடுத்தது யார்? அமெரிக்கா. ஒசாமா பின் லேடனை தீவிரவாதின்னு முத்திர குத்துனது யார்? அமெரிக்கா. ரஷ்யாவை வெளியே துரத்துறதுக்காக ஒசாமாவுக்கு பணம் கொடுக்குது. அப்போ அந்த டைமில் அவங்க பயன்படுத்திட்டாங்க. அப்போ அல்லாவும் சொல்கிறான்ல, அதாவது இதே ஸ்டோரி தான் நடந்திருக்கு. யாரை வச்சு இவங்க ஹெல்ப் பண்ணி இன்னொரு முஸ்லீம் அடித்தாங்களோ கடைசியாக அந்த காஃபிர் எதிரிகளே அவங்களையும் காலி பண்ணாங்க. இதுதான் இன்றைக்கும் நடக்குது. இப்போ நாளைக்கு அடுத்த அந்த 3ஆம் உலகப் போர்லையும் இதே தான் சீன். யாரெல்லாம் அமெரிக்கா உதவி செஞ்சாங்களோ அவங்களால யார் அடிக்க போகுது? அமெரிக்கா அடிக்கும், வேற யாரும் அடிக்க போகிறதில்ல. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஹரமில் என்ன நடக்கும்? துவா நடக்கும். பாலஸ்தீனில் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அடிக்கப்பட்டாங்க. போன வருஷம் பாலஸ்தீனில் போர் நடந்துச்சுல,
காசாவில் போட்டு அடின்னு அடிச்சாங்களே, மிசைல் ஃபுட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹமாஸ் திருப்பி ஒரு 1000 இது அடிச்சாங்க. அந்த 1000 டூம்லாம் வந்துச்சுல்ல, 1000 டூம்லாம் அப்போ தான் பார்த்தோம்ல, வானத்திலேயே இந்த மிசைல் வந்து இஸ்ரேல் வந்து டெமாலிஷ் பண்ணிச்சு. இப்போ போன வாரம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் காசாவில் வந்து எல்லாம் பள்ளிவாசல்லாம் உள்ளே வந்து அடிச்சாங்க.